ஒரு வன்மம் கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிம்பு ரசிகர்களும் தனுஷ் மீது வந்து ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இதில் லேட்டஸ்ட்டாக சேர்ந்தது நயன்தாரா. இப்போ தனுஷ் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணுறது வேறு. அவரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுற வேலையை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திரையுலகில் ஒரு விவாகரத்து நடக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு இவர் தான் காரணம். இந்த இடத்துக்கு வந்த பிறகும் நீங்கள் சோத்துக்கு கஷ்டப்பட்ட கதையெல்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து வேஸ்ட்டு. போயஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா பல கோடியில் வந்து ஒரு 50 கோடியில் ஒரு வீட்டை கட்டிடுறீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குறீங்க. வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்றீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு ரஜினி சொல்கிறப்ப நம்ம ஏற்றுக்கிறோம்ல. இல்லை, அதுதான், அது வந்து விதிவிலக்காக வெகு சிலருக்கு மட்டுமே தான் இது அமையும். குபேராவோட ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுகிறப்ப ரொம்ப காரசாரமாக பேசுகிறாரு சார். அவருக்கு அப்படி என்னதான் சார் பிரச்சனை? அவர் யார் சார் தடுக்கிறா? அதான் எதிரிகள் ஒருங்கிணைந்து வந்து அவர் மீது வந்து ஒரு மிகப்பெரிய வன்ம தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவரை ரொம்ப காயப்படுத்திருச்சு. ஸோ அதுக்கான பதிலடியாக தான் அந்த பேச்சை நம்ம எடுத்துக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீண்ட நாட்களாகவே இந்த சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படை வந்து தனுஷை வந்து ஒரு வன்மம் கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிம்பு ரசிகர்களும் தனுஷ் மீது வந்து ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இதில் லேட்டஸ்ட்டாக சேர்ந்தது நயன்தாரா. என்ன, நயன்தாராவுடைய இணைய கூலிப்படையும் தனுஷை வந்து ஒரு கடுமையாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக இப்போ தனுஷ் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணுறது வேறு. ஏன்னா அது வந்து இப்போ யாருக்குமே பெரிய அளவில் சிக்கலை கொடுக்காது. படம் நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க, நல்லா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இவங்க சொல்லியே அதை நடக்க போகுது அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்க அப்படின்னா அவரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுற வேலையை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திரையுலகில் ஒரு விவாகரத்து நடக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு இவர் தான் காரணம். சமீபத்தில் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து, அதுக்குள்ளார தனுஷை எடுத்துகிட்டு வர்றாங்க, தனுஷ் தான் காரணம் அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தரை வந்து ஒரு பெண் பித்தனா ஒரு காமுகனாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதுக்கடுத்து இத்தனை நாள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தனுஷும் கூட இக்னோர் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த சுசித்ராவுடைய சுச்சி லீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இது குறித்தெல்லாம் எந்த கருத்துமே சொன்னதே இல்லை. பல பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது கூட சார் விடுங்க சார் அப்படின்ட்டு அப்படி போயிடுவார் அவர். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவருடைய மகன்கள்லாம் வளர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு +1 படிக்கிற அளவுக்கு இருக்காங்க. இப்போ இவர் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம். இப்போ அவருடைய பசங்களுடைய கிளாஸ்மேட்டு வந்து டேய் என்னடா உங்கள் அப்பா இந்த மாதிரி ஜெயம் ரவி டைவர்ஸ்க்கு உங்கள் அப்பா தான் காரணமாகல இங்கே போட்டிருக்கடான்னு சொல்லும்போது அந்த பையனுடைய மனசு எப்படி பாதிக்கப்படும். ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து தான் இன்னைக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த கோபம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதுல நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது சார். ஆனால் அவர் பேசுகிற விதம் அதெல்லாம் பார்க்குறப்ப ரஜினியை இமிட்டேட் பண்ணுறாரு, ரஜினியாவே தன்னை நினச்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படும். இல்லை, அது வந்து ஓரளவுக்கு உண்மைதானே, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதாவது வந்து இவர் பேசிய பேச்சு சரியா தப்பா, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் அது குறித்து நம்ம பேசியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய உடல் மொழியில் பேச்சில் ரஜினியுடைய சாயல் தெரியுதுங்கிறது அது இன்னொரு குற்றச்சாட்டு. அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான். அது பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே அப்படி பண்ணாரா அப்படின்னா அதில் வந்து ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா இந்த தலைமுறை இளைஞர்கள் பலருக்கும் ஆதர்சம் யாருன்னா ரஜினி தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஒரு புதுசாக நடிக்க வந்தவன்ட்ட போய் நீ ஏன்டா சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டால் நான் ரஜினியை பார்த்து வந்தேன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட தனுஷும் கூட அப்படி சொல்லி சினிமாவுக்கு வந்தவர் தான். அதனால் ரஜினியை வந்து இவர் அட்மையர் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினியினுடைய மகளை திருமணம் செய்த வகையில் ரஜினியை வந்து இன்னும் அருகில் ரொம்ப பக்கத்தில் இருந்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் அட்மையர் ஆகி அவரை மீறி பார்த்தீங்கன்னா அவருடைய சப்கான்சியஸ்குள்ளரையே ரஜினியுடைய தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவருடைய நடை உடை பேச்சு எல்லாத்துலேயுமே அந்த ரஜினியுடைய சாயல் தெரியுது. அது இன்னொரு பக்கம் ரஜினி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அந்த தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியமாக அந்த பொதுவெளியில் ரஜினிகிட்ட வந்து ஒரு எளிமை இருக்கும். ஏன்னா அதை நம்ம நடிப்புலாம் சொல்ல வேணாம், அது அவருடைய இயல்பும் கூட, அல்லது ஒரு வயது கொடுத்த பக்குவமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தனுஷ் என்ன நினைப்பாருன்னா இப்போ நம்ம வந்து என்னதான் பெரிய நடிகராக இருந்தாலும் ரஜினி சார் மாதிரி நம்ம எளிமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். அது வந்து இந்த மேடையில் அவருடைய பேச்சில் நடையில்
செயலில் தென்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் போயஸ் கார்டனில் இருக்கிறாரு, ஆனால் நான் வந்து சோத்துக்கே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆரம்ப காலத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப சோத்து கஷ்டப்பட்ட அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? நீ வந்து ஒரு ப்ரொடியூசரோட டேரக்டரோட மகனாக இருந்திருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்க்கப்படுது இல்லை சார்? இது இல்லை அதுதான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்த பிறகும் நீங்கள் சோத்துக்கு கஷ்டப்பட்ட கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து வேஸ்ட்டு. எதை பேசக்கூடாது, எதை கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் என்ன மிகப்பெரிய லெஜெண்டு. நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் முதல் படத்தில் நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாமா? கேட்க முடியும். ஏன்னா அது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சம்பவமே நடந்தது. சிவகுமார் சார் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கற்பகம் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங்கு. அப்போ தான் போகிறேன். உடனே வாயா அப்படின்னாரு. இப்போ தான் ஒருத்தன் வந்தான், என்கிட்ட வசமாக திட்டு வாங்கிட்டு போனான் அப்படின்னாரு. ஒரு பத்திரிகையாளர் பேரை சொல்லி. என்ன சார் விஷயம் அப்படின்னேன். இல்லை வந்து பேட்டி வேணும்னு கேட்டான். சரி ஓகே உட்காரு பேசலான்ட்டு உட்காந்தேன். அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் நடிக்க வரலைன்னா என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு என்கிட்ட கேட்டான். நான் உடனே மயிறு பிடிங்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இத்தனை படத்தில் நான் நடிச்சிட்டேன், இப்போ போய் நீ வந்து நடிக்க வரலைன்னா என்னான்னு கேட்கலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். கிட்டத்தட்ட நாம் பேசுவதற்கும் இது பொருந்தும். நீங்கள் வந்து ஒரு துள்ளுவதோ இளமை படத்தில் நடிக்கும்போது நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டேன், பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன், வெறும் வயிற்றில் தூங்கினேன்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற காரே வந்து 6 கோடி 7 கோடி, போயஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா பல கோடியில் வந்து ஒரு 50 கோடியில் ஒரு வீட்டை கட்டிடுறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குறீங்க. இப்போ போய் நான் வந்து பட்னியாக கிடந்தேன், அது கிடந்தேன், இது கிடந்தேன்னு பேசுகிறது வந்து ஒரு பொருத்தமற்ற பேச்சு. அதனால தான். ஆனால் அது எதுவுமே பொய் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். தனுஷ் சொல்கிறாருல, நாங்கள் பட்னி கிடந்தோம், சோத்துக்கு வழி இல்லாமல், அது எல்லாமே உண்மை தான். அவங்க அப்பா வந்து ஒரு இயக்குனராக இருந்தாலும் இவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா ஒரு டி ராஜேந்தர் மாதிரியோ பாக்யராஜ் மாதிரியோ நம்பர் 1 இயக்குனராக இருந்தவர் கிடையாது. ஒரு படம் எடுப்பார், அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும், 2 வருஷம் படமே இருக்காது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரெடி பண்ணி எடுப்பார், அந்த படம் சுமாராக ஓடும், அடுத்த படத்தை 6 மாதம் கழித்து எடுப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுனில் தான் போயிட்டே இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் படித்தது இந்த பக்கத்தில் இருக்கிற தாய் சத்யா ஸ்கூலில் தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் படிக்கிற ஒரு ஸ்கூல் தான் அது. இவர் பெரிய இந்த கான்வென்ட்ல எல்லாம் படித்தவர்லாம் கிடையாது அவர். அதே மாதிரி துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்து எந்த ஹீரோக்களுமே அவருக்கு டேட்டு கொடுக்க முன் வராத காலகட்டம். இப்போ நம்ம சர்வைவலுக்கு ஏதாவது படம் பண்ணணும், யாரை வச்சு பண்ணுறதுக்கும் போது வேறு வழியே இல்லை. ஹீரோ கிட்ட போனோம்னா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. அப்போ வந்து 1 லட்சம் 2 லட்சம் தான் சம்பளம். அதுவே அவரால் கொடுக்க முடியாமல் ஓகே என்ன பண்ணலாம், நம்ம பையனை வச்சு எடுப்போம் அப்படின்ட்டு இவரை வந்து ஹீரோவாக வச்சு தான் அந்த துள்ளுவதோ இளமை படம் எடுத்தார். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கஸ்தூரி ராஜா ஒருத்தர சொன்னார், இந்த படம் எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வீடு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா வீட்டில் உள்ள பொருள்லாம் பேக் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி பேக் பண்ணியே வச்சுட்டாங்க. என்னன்னா இந்த படம் ஓடலைன்னா அப்படியே லாரியில் தூக்கி போட்டுக்கிட்டு சொந்த ஊரை பார்க்க போயிடுறது. சினிமா வேணாம், ஒன்றும் வேணாம். அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கை நிலை இருந்தது. வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த கஸ்தூரி ராஜா குடும்பத்தினுடைய நிலைமையை அப்படி வேற மாதிரி புரட்டி போட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் தனுஷ் வந்து இந்த சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னது எல்லாமே உண்மை தான். ஆனால் அது இன்றைக்கு பேச வேண்டிய விஷயம் இல்லை. அதனால தான் நீங்கள் எப்பயுமே பாருங்கள், ஒருத்தன் கஷ்டப்பட்ட கதையை இந்த சமூகம் உச்சி கொட்டி தான் கேட்கும். ஐயோ அப்படியா அப்படின்னு தான் கேட்கும். இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து நான் கண்டக்டராக இருந்தேன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஆனால் இப்போ தனுஷ் சொல்கிற இந்த கதையை ஏன் ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்றீங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு ரஜினி சொல்கிறப்ப நம்ம ஏற்றுக்கிறோம்ல. இல்லை அதுதான், அது வந்து விதிவிலக்காக வெகு சிலருக்கு மட்டுமே தான் இது அமையும். இந்த வார்த்தையை கமலஹாசன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் பரமக்குடியில் பட்னி கிடந்தேன் அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்பாவே ஒரு பெரிய அதுதான் சொல்றேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த கதைகள் எல்லாம் இந்த நேரத்தில் பேசுறது நமக்கு அபத்தமா தெரியும். இன்னொன்று எல்லா நியூஸும் நேற்றே வந்து மிஸ்லீட் பண்ணாங்க சார். ஆரியாவோட ஹோட்டலில் ரைடா அப்படின்றது, எல்லாரும் ஆரியாவோட ஹோட்டலில் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தான் உங்கள் வலைபேச்சில் அதை ஓப்பன் அப் பண்ணியிருந்தீங்க, அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதோட பின்னணி என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷீசல் அப்படிங்கிற அந்த உணவகம் வந்து ஆரியாவுடைய அப்பாவுடைய உணவகம். சென்னை உட்பட பல இடங்களில், கேரளாவில் நிறைய இடங்கள்ல இருக்குது, வெளிநாடுகள் துபாய் போன்ற இடங்கள்ல இருக்குது. ஒரு செயின் ரெஸ்டாரண்ட் இது. ஆனால் என்னென்னா சமீபத்தில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு வந்து அந்த ஹோட்டலை வந்து அவங்க அப்பா வந்து வேற ஒருத்தருக்கு வித்துட்டார். இதுதான் உண்மை. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே இந்த கருத்து குருடர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப் செய்திகளையே, வாட்ஸ்அப்பில் வர்ற வதந்திகளையே இவங்க செய்தியாக்க பழகிட்டாங்க.
எப்பயுமே ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செய்தியின் வேரை தேடி, அந்த உண்மையின் வேரை தேடி போகணும். ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் ஒரு பத்திரிகையாளனுக்கு அழகு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பல பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய சீட்டை விட்டே எந்திரிக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்பில் வர்றதையும் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வர்றதையுமே செய்தியாக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்த கோளாறு தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் ஆர்யா வீட்டில் ரெய்டு, அதில் என்ன காமெடி அப்படின்னா அந்த ஹோட்டலில் நடந்த ரெய்டுக்கு இவங்களே கண்ணுக்காது மூக்கு வச்சு ஆர்யாவின் வீட்டிலும் ரெய்டு அப்படி இப்படின்லாம் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். என்ன காரணம்னா ஊடக செய்திகளை மக்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும், அந்த நேர்மை இன்றைய ஊடகங்களிடம் இல்லை. அதை வந்து நம்ம வெட்கத்தோடு வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.